பிள்ளையே, இன்று இந்த மாதத்தினுடைய முதலாவது சனிக்கிழமை பேரதிர்ஷ்ட நாளாக இன்று இரவுக்குள் நான் சொல்கின்ற இந்த பொருளை நீ உன் இல்லத்துக்குள் எப்படியாவது கொண்டு வந்துவிடு. என் பிள்ளையே, எதனால் அப்பன் இதனை சொல்கின்றேன், எப்படியாவது கொண்டு வந்து விடு என்றால், இந்த பொருளால் நம் இல்லத்தில் நல்ல விஷயம் நடக்கப் போகின்றதா? நம் இல்லத்தில் நல்ல விஷயம் நடக்கப் போகிறது என்றால் நம் பல தடங்கல்கள் வரும் அல்லவா? இது போன்று பல இன்னல்களை தடங்கல்களும் வரும் அல்லவா? அதனால்தான் இதை யாரிடத்திலும் சொல்லாமல் செய்ய வேண்டும். இல்லத்தின் தெய்வ சக்தி வர வேண்டும், உன் இல்லத்துக்குள் செல்வ வளம் பெருக வேண்டும் என்பதை உன்னுடைய எண்ணமாக இருக்கும் பட்சத்தில் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை இதை யாரிடத்திலும் நீ பகிர்ந்து கொள்ள வேண்டாம். எப்பொழுதும் இதனால் உனக்கு நல்லது நடக்க தொடங்கி இருக்கிறது. எப்பொழுதும் இதனால் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை சந்தோஷங்கள் என் குழந்தை நீ தெளிவாக சொல்லிக் கொடுக்கலாம். இது போன்ற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கைக்கான பாடங்களை நீ கற்றுக்கொண்டிருக்கின்றாய். இன்று இந்த மாசி மாதத்தின் உன்னுடைய முதலாவது சனிக்கிழமை நாளில் என்பதனை நான் சொல்கின்ற பொருட்களும் அத்தனையும் முன்னால் வாங்க முடியவில்லை என்றாலும், குறிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த பொருளையாவது வாங்கி விடு. வாழ்க்கையில் உனக்கு பல கஷ்டங்களை கொடுக்கும் பொழுது, பல துன்பங்களை கொடுக்கும் பொழுது, ஏதாவது ஒரு வகையில் தெய்வம் நம்மை காப்பாற்றும் என்பதை உன்னுடைய நம்பிக்கை அல்லவா? உன்னுடைய இந்த நம்பிக்கை நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய இந்த நம்பிக்கை காப்பாற்ற வேண்டிய உன்னுடைய அப்பன் என்பது பொறுப்பு. நீ என்ன நினைத்தாலும் என்ன செய்தாலும் இதையெல்லாம் வாழ்க்கையில் இனி பேர் உதிப்பன் என்பதை நீ நம்ப வேண்டும். உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வந்து சேரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்காலம் என்பது என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எப்படி இருக்கும் என்று நினைத்து பதற்றமடையாதே. ஒவ்வொரு நாளும் தெய்வமே கதி என்று இருக்கும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை பேரதிர்ஷ்டத்தை நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கும். என் பிள்ளையே, எந்த நாளும் என்றாலும் ஒரு நாள் உன் கையில் கொண்டு வந்து உனக்கான நல்பலனை அது கொண்டு வந்து சேர்க்கும். இந்த மாசி மாதத்தின் முதலாவது வாரங்களில் வரக்கூடிய எல்லா நாட்களிலும் உனக்கானதை நீ எப்பொழுது வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த பொருளை இந்த வாரமோ அல்லது அடுத்த வாரமோ எப்பொழுது இருந்தாலும் நீ இதனை கேட்டுவிட்ட பிறகு அதனை உன்னுடைய இல்லத்தில் வாங்கி வைத்து விடுவது உனக்கான நன்மை தரும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக இந்த அப்பனை தொடர்ந்து உன்னோடு பயணித்து கொண்டிருக்கின்றேன். காரணமில்லாமல் அப்பன் உன்னை தேடி வரவில்லை. காரணமில்லாமல் உன் வாழ்க்கையில் எதுவும் உனக்கு நடக்கவில்லை. நான் இருந்து தருவதை, நான் இருந்து உனக்கு நடத்துவதை என்றென்றைக்கும் மனமகிழ்ச்சியோடு தந்து கொண்டே இருக்கின்றேன் என்பதை, இந்த வாழ்க்கையில் பல சந்தோஷமான விஷயங்களை நடத்தி கொண்டு உனக்கு மேலும் மேலும் என்ன கொடுக்க வேண்டும் என்பதை ஆராய்ந்து அமர்ந்து சிந்தித்து இப்பொழுது அதனை உனக்கு நிறைவாக கொடுத்து விடத்தான் நான் நினைக்கின்றேன் என்றால், நிச்சயமாக இதற்கு பின்னால் உன் வாழ்க்கைக்குள் இருக்கின்ற உண்மைகளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கானது என்று உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதை எச்சியங்களாக எல்லா காரியங்களையும் நல்லபடியாக ஏற்கும் எத்தனை காலமும் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதை யோசித்து உன் மனதை வேதனைப்படுத்தி கொண்டு இருப்பதற்கு பதிலாக இப்பொழுது உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை நினைத்து பெரும் மகிழ்ச்சியோடு தெய்வத்திடம் இருந்து உனக்கான நல்வாக்கினை கிடைக்கப் பெற வேண்டும்.
என்கின்ற வாக்கு இப்பொழுது உனக்கு கிடைக்கிறது அல்லவா? யார் என்ன சொன்னாலும் அதற்கெல்லாம் நீ வருத்தப்பட்டு நிற்காதே. யார் என்ன சொன்னாலும் அது உன்னை வந்து சேரும் என்றால் நான் இருந்து உனக்கு தருவேன் எல்லாவற்றையும். நான் இருந்து உனக்கு தருவேன் ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் மன நிறைவையும் தருகின்றேன் என்றால் அதிலிருந்து உனக்கு என்ன கிடைக்கும் என்பதை சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்பன் உனக்கு என்ன கொடுக்கப் போகின்றேன் என்பதை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக பச்சரிசி கல்லுப்பு என்பது எல்லோரும் அறிந்த விஷயம் என் பிள்ளையே. நிச்சயமாக பச்சரிசி என்பது லட்சுமி தாயானவள் வாசம் செய்யக்கூடிய முதலாவது பொருள். அதனால் என் பிள்ளையே, பச்சரிசி 10 ரூபாய்க்காவது இன்று வாங்கி உன் இல்லத்தின் பூஜை அறையில் கொண்டு வைத்து அதோடு நிற்க வேண்டும் என் பிள்ளையே. மங்களகரமான பொருட்களான மஞ்சளையும் குங்குமத்தையும் இன்று உன் இல்லத்துக்குள் கொண்டு வந்து சேர்த்து மங்களகரமான விஷயங்கள் பல உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க காத்து கொண்டு இருக்கின்றது. மங்களகரமான பொருட்கள் நடக்க இந்த வாழ்க்கையில் காத்து கொண்டு இருக்கின்றது. அதனால் நீ மஞ்சள் உன்னுடைய இல்லத்தை முக்கியமாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொருள் என்ன தெரியுமா? வெண்மை நிற பூக்கள் எது வேண்டுமானாலும் நீ கொண்டு வரலாம். இனிப்பு வகையான பனங்கற்கண்டு அல்லது சர்க்கரை, இதிலும் ஏதாவது ஒன்றை நிச்சயமாக கொண்டு வந்து விட வேண்டும். வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொரு நாளும் கொடுப்பதை நினைத்து நீ பெரும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பது முக்கியம் அல்லவா? உனக்கென நான் ஒவ்வொரு மாற்றங்களையும் என்னவென்று தெரிந்து கொண்டு கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா? நான் உனக்கு கொடுக்கின்ற திருப்பங்களை அதற்கேற்றது போல நீ உன் சூழ்நிலைகளை மாற்றிக்கொண்டு தருணம் இது. உனக்கு நான் தர நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உனக்கு என்னவாக கொடுக்கின்றேன் என்பதை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. இந்த தருணத்தில் நான் இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகள் நடக்கப் போகின்றது. உனக்கான பல உண்மைகளை எதை நினைத்தும் என் பிள்ளை இந்த சூழ்நிலையை கண்டு என் பிள்ளை நீ வேதனை என்னிடத்தில் இருந்து உனக்காக கிடைத்திருக்கின்றது. இந்த செய்தி ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ மன நிறைவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு தெரிந்ததாகவே இருக்கட்டும். ஆசைப்பட்டது எல்லாம் இந்த வாழ்க்கையில் நமக்கு கொடுத்ததில்லை, உண்மைதான். ஆனால் எல்லாவற்றையும் மகிழ்ச்சியும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை என் பிள்ளைக்கு. எல்லா நேரங்களிலும் நான் உனக்கு தருகின்ற விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டு இன்றாவது உன் மனதை தயார் செய்து சுற்றி இருக்கின்றவர்களின் வார்த்தைகளை கேட்டு இதையெல்லாம் வாங்கி வைத்தால் மட்டும் உனக்கு நல்லது நடந்துவிடும் என்று சொல்வதற்கு ஒரு கூட்டம் வரும். இந்த கூட்டத்தின் வார்த்தையை சேர்த்து விட்டால் என் பிள்ளை அங்கேயே நீ தோற்றுவிட்டதாக அர்த்தம். உனக்கு தெய்வத்திற்கு இடையில் இருக்கின்ற பிணைப்பு நிச்சயமாக தடுப்பதற்கு இவர்கள் அத்தனை முயற்சிகளையும் செய்வார்கள். அதனை தடுப்பதற்கு இவர்களாலான அத்தனை முயற்சிகளையும் அத்தனை சிந்தனைகளையும் செய்வார்கள். உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நீ சரியாக உணர்ந்துவிட்டால் உன்னால் நடத்திவிட முடியாத அத்தனை விஷயங்களிலும் சரியாக நடத்தி முடிக்க என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாரெல்லாம் உன்னை இந்த வாழ்க்கையில் இருந்து இந்த வாழ்க்கையை விட்டு ஓட செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்களுக்கு மத்தியில் நீ நல்லபடியாக நல்லதொரு வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்ந்தாக வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற எல்லா நன்மையையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பன் உனக்கு கொண்டு வந்து தருகின்ற அத்தனை நன்மையையும் நீ என்னவென்று நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் மேலும் வலிமையாக்கும் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வைக்கும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ எப்பொழுதும் போல பெரும் மகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள நீ பழகிக்கொள். எல்லாவற்றையும் தாண்டி நீ பேரதிர்ஷ்டத்தை இந்த வாழ்க்கையில் பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக
அப்பனுடைய வார்த்தைகள் முதலில் உன்னை வந்து சேர்ந்திருக்க வேண்டும் அல்லவா? அப்பன் கொடுக்கின்ற வெற்றி செய்தி உன் செவிக்குள் நிச்சயமாக சேர்ந்து விட்டது என்றால் உனக்கு இனி என்றுமே நல்லதுதான் நடக்கும். இனி என்றும் உனக்கு இந்த வாழ்க்கையில் உச்சக்கட்ட மகிழ்ச்சிதான் கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற ஒட்டுமொத்த மாற்றங்களும், நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த விஷயங்களும் என்னவென்று என் பிள்ளை நீ சரியாக உணர வேண்டிய தருணம் உனக்கு இனி என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் நீ கேட்கின்ற அத்தனை உண்மைகளையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். எல்லாவற்றிற்கும் காரணமாக இருந்த இந்த சூழ்நிலைகள், எல்லாவற்றிற்கும் காரணமாக இருந்த இந்த துன்பங்களும் இனி நிச்சயமாக உன்னை விட்டு நீங்க வேண்டிய தருணம், இனி உன்னை விட்டு நீங்க வேண்டிய காலகட்டம் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னால் முடியாத விஷயமும் உன்னால் முடியாத காரியமும் எதுவென்றால் என் பிள்ளை இதையெல்லாம் நடத்தி கொடுத்திட என்றும் என்றென்றும் உன் அப்பன் நான் இருக்கின்றேன் என்பதை நீ மறந்துவிடாதே. யாருடைய ஆதரவும் உனக்கு தேவையில்லை, யாருடைய அன்பும் உனக்கு வேண்டாம். நான் இருக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்று நான் இருந்து தருகின்ற உன்னுடைய வெற்றி ஒரு காலமும் என் பிள்ளை நீ இழந்து விட்டால் நம்பிக்கையோடு நல்ல விஷயத்தை அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை போல உன்னுடைய நம்பிக்கையாக அது இருக்கட்டும். உனக்கு கொடுப்பதெல்லாம் இந்த அப்பன் எழும்பொழுது இந்த வாழ்க்கையில் ஒட்டுமொத்த விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக கிடைக்கும் என்பதை நீ முதலில் புரிந்து கொண்டு உன்னோடு இருந்து உன் வெற்றியை அது உனக்கு உறுதி செய்யும் என்பதை நீ தெளிவுபடுத்திக்கொள். என் பிள்ளையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.